இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 94 அதிகாரம் 18 வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஒரு அருமையான வார்த்தை. என்னுடைய கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நமக்கு கால் சறுக்குது அப்படின்னு சொல்லலாம். அது விழுறதும் ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொன்று வாழ்க்கையின் சறுக்கல். இந்த மாதிரியான சறுக்கலான காரியங்கள் வரும்போது ஆண்டோடைய கிருபை நம்மளை தாங்குது. வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், வாழ்க்கையின் காரியங்கள் விட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி தெரியும்போது கால் சறுக்குகிறது. எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வாழ்க்கையின் அனுபவம் தான் நிறையா. தாவீது ராஜாவுக்கு அந்த அனுபவம் நிறையா. எதிரிகளால் சிக்கிடுவோமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார். ஒரு தடவை கூட இவரை பிடிக்கிறதுக்கு சவுல் தொடர்ந்து வருவார். பக்கத்தில் வந்துடுவார் பிடிக்கிறதுக்கு. அப்படி நேரத்தில் சவுலுக்கு ஒரு ஆள் பெலிஸ்தர் உங்கள் நாட்டில் படையெடுத்து வராங்க அப்படின்னு சொன்னோடனே அவரையும் பிடிக்கிறதை விட்டுட்டு திரும்பி போயிடுவார். இந்த மாதிரி நமக்கு சில சூழ்நிலைகளில் நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத நேரத்தில் அவ்வளோதான் நம்ம எதிரி கையில் சிக்கிடுவோமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். நிறைய நேரங்களில் இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். கடைசி நிமிடம் கடாட்சிக்கும் கத்துறவர் கடைசி நிமிடம் நம்மை தூக்கி எடுத்துருவார். நம்ம கால் சறுக்குகிறதுன்னு சொல்லும்போது அவருடைய கிருபை நம்மளை தாங்குது. நம்ம நல்லா பார்க்க முடியும். அவருடைய கிருபை தான் நம்மளை வாழ வைக்குது. அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்கு. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்த வருஷத்துக்குள்ள சொல்வார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் நம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. அப்போ நமக்கு கவலை வரும்போது அது நம்மளை அழிச்சிருமோ அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஆறுதலை கொடுத்து நம்முடைய ஆத்மாவே தேற்றிடுவார். அப்படி ஒரு நமக்கு தகுதிக்கு மிஞ்சி ஒரு வேதனை நம்ம உள்ளத்தில் அப்படியே வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுமோ, இதில் நம்ம இதில் எப்படி நம்முடைய காரியம் எப்படி நடக்குமோன்னு அவ்வளோ ஒரு வேதனையில் இருப்போம். அப்படி பாருங்கள், அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய ஆறுதல் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யும், தேற்றும். இந்த சங்கீதக்காரன் ரொம்ப அவருடைய வாழ்க்கையில் அனுபவத்தை தான் நிறைய எழுதுவார். நம்முடைய வாழ்க்கையில் கால் சறுக்குகிறது என்று நம்ம சொல்லும்போது அவருடைய கிருபை நம்மை தாங்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம், சுகமான வாழ்க்கையை வாழ முடிகிறது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கிருபை நம்மை தாங்கும். விழுந்துருவோமோ நினைக்கிற நேரத்தில் இல்லை, ஆண்டோடைய கிருபை என்னை தாங்கும் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு என்ன செய்ய இடைப்படுகிறார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கும். அதை நாம் முழுவதுமாக விசுவாச அறிக்கை பண்ணுவோம். இயேசுவின்